அசிஸ்டன்ட் டைரக்டருங்க நம்மளோட ஒரு 2-3 படம் 2-3 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா வெளி உலகத்தோட அப்படியே அவங்களுக்கு கனெக்ஷன் கட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறான்னா வந்து செட்டில் போய் அங்கே நிற்கணும், செட்டு உள்ளே வர முடியாது. ஆனால் என்னோட இதில் வந்து எல்லாருமே எல்லா ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நடக்கணும்னு தெரியும். 2 படம் ஒரு ஒர்க் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது பிக்கப் ஷாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பிக்கப் ஷாட்ஸ்னால் ஒரு ட்ரெயின் வர்ற மாதிரி ஷாட்டு, இந்த பில்டிங்கோட எக்ஸ்டீரியர் ஷாட்டு, அதை யார் வேணால் எடுத்துக்கலாம். இல்லை ஒருத்தங்க பாக்கெட்லேருந்து கன் எடுக்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் அப்னா இது வந்து பிக்கப் ஷாட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து செகண்ட் யூனிட் பண்ணுவாங்க. அதை வந்து நான் என்ன பண்ணுவேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் எடுக்க சொல்லுவேன். அங்கே போய் அவன் தனியாக ஒரு கேமரா வச்சு அவன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பண்ணும்போது அவனுக்கு ஒரு ஆசை வந்துடும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஒரு ஆசையும் வந்துடும் அவனுக்குள்ள. நம்ம சீக்கிரமாக டைரக்டர் ஆகணும் மொத்தம். ஸோ அதே மாதிரி அது அந்த ஷார்ட்ஸ் படத்தில் வரும்போது அவனுக்கு வந்து அவருக்கு சின்னதாக இருக்கும், இல்லை ஃப்ரெண்டு கிட்ட காட்டுவான் அந்த ஷாட் நான் எடுத்தது அப்படின்ற மாதிரி. சினிமாங்கிறது எட்டாத ஒரு பொருள்னு காட்டக்கூடாது, அது ரொம்ப சாதாரண விஷயம். அதை சாதாரணமாக்கிட்டா அவங்க ஆசை வந்து சீக்கிரமாகும், அதை நிறைவேற்றுற காலமும் அவங்களுக்கு ரொம்ப குயிக் ஆகிடும்.